வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் மிக பயங்கரமாக பேசப்பட்டு வந்த சூழ்நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்டது. ரிசல்ட் வந்தவுடன் பலவிதமாக நினைத்த எண்ணங்கள் மாறி தூள் தூளாய் உடைந்து விட்டது. நான் தான் வெற்றி பெறுவேன், நான் 3 முறை வெற்றி பெற்றேன், 2 முறை வெற்றி பெற்றேன் என்ற மிகப்பெரிய ஜாம்பான்கள்லாம் சிதறி விட்டார்கள். இந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பெற்று 108 தொகுதிகளை வென்று ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் மொழி பிதுங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தொண்டர்கள் புறம் பயங்கர ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள். எப்படி எங்கள் தலைவர் ஆட்சி அமைப்பார் என்ற உறுதியாக இருக்கிறார்கள். பல குழப்பத்தில் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படி என்ற ஒரு கட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பேசினதெல்லாம் எங்கே போனார்கள்? நாங்கள் பணத்தால் வெல்லுவோம் சொல்லிட்டு ஒரு பக்கம் தைரியமாக மேலோட்டமாக அரசியல் பண்ணி போயிட்டார்கள். கடைசியில் பார்த்தா 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் வேட்பாளரே தெரியாமல் வாக்களித்து மக்கள் வெற்றி பெற வச்சிட்டால் தமிழக வெற்றி கழகம். ஏன் இப்படி வாக்காளர்களை இவர்கள் இவ்வளவு தவறாக மட்டமாக ஏன் நினைக்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதாவது மக்கள் நினைத்தால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மேலே ஏற்றுவார்கள், கீழே எறிவார்கள் என்று இந்த தேர்தல் உறுதி செய்திருக்கிறது. மறந்து விடாதீர்கள். யாராக இருந்த எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன். இந்த தேர்தலில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, மன வருத்தப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நான் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது, இப்படி நம்பினேனே அப்படின்னு வெளியிடங்கள் பேசியிருக்காங்க அமைச்சர்கள். மதுரையில் குறிப்பாக மதுரையில் பேசும்போது மூர்த்தி கிழக்கு தொகுதியில் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன், அதை யாராலும் மாற்ற முடியாது. இவர் இந்த தொகுதியை விட்டுவிட்டு மாற்று தொகுதியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். மேற்கு தொகுதியை நான் வெற்றி பெற்று கொடுப்பேன், மேலூரை வெற்றி பெற்று கொடுப்பேன், பல விதத்திலையும் அவர் சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருந்தது. கடைசியில் இவர் வெற்றியை இவரே கை விளைவி போய்விட்டது. காரணம் அசால்ட்டு. இவர்கள் தொண்டர்கள் வேலை செய்தார்களா செய்யலை என்று அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். கடைசி வாக்களித்த மக்கள் மாற்றி வாக்களித்து விட்டார்கள். அதனால் யாரும் தொகுதியை தக்க வைப்பேன்னு சொல்கிறதெல்லாம் இனிமேல் ஒரு மூட நம்பிக்கை. தயவுசெய்து தொகுதிக்குள் எல்லாரும் பணி செய்யுங்கள், தொகுதி மக்களை கண்காணிங்கள், பாருங்கள், அவர்களுக்கான வேலைகளை செய்யுங்கள். அதை தவிர்த்து விட்டு மேற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜ் இந்த முறை நான் ஜெயிப்பேன் அவர் ஒரு தெனாவட்டா பேசி அவர் ஒரு பக்கம் ஜெயிக்கிறவங்கெல்லாம் இனி ஆளே கிடையாதுன்னு சொல்லி பேசினார். அவரெல்லாம் 3ஆவது இடம் போயிட்டார். பார்த்தீங்கன்னா மத்திய தொகுதி நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நான் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் செய்ப்பேன்ற ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தார். இந்த ரெக்கார்டை உடைச்சி விட்டார் முஸ்தபான்ற ஒரு வேட்பாளர். அதனால் யாரும் அந்தன்ற மாதிரிலாம் என்னையை தயவு செய்து யாரும் பேசாதீங்க. ஏன்னா இதெல்லாம் மக்கள் நினச்சா யாரையுமே இந்த மாதிரி அதிகாரத்துலேயும் அகங்காரத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கையாக நான் தான் ஜெயிப்பேன்ற பேசுகிறதெல்லாம் உடைச்சிருவாங்க. ஏன்னா மக்கள் வேறு கணக்கில் போயிட்டாங்க. அதனால் ஒரு செகண்டில் ஒரு விஷயங்கள் பரவி போய்கிட்டு இருக்கு, வலைதளங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் மக்கள்கிட்ட பணி செய்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா இனி மக்கள் ஒருபோதும் யாரையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை நல்ல தீர்ப்பை தான் கொடுப்பாங்க. அதனால் இந்த ஆட்சி அமைவதற்கு மக்கள் முன்னின்று வாக்களித்திருக்கார்கள். ஆனால் வெற்றும் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. திமுக ஒரு பக்கம் கூட்டணி அமைப்பதாக பேசப்படுகிறது. யார் ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை, இந்த 5 ஆண்டு காலம் குழப்பம் இல்லாமல் தமிழகத்திற்கு நல்லாட்சி மலர வேண்டும். அப்படி ஆட்சி அமைச்சு கொடுப்பதற்கு கவர்னர் முன் வருவார். ஆகையால் யார் ஆட்சி செய்தாலும் மக்கள் நலன் பெற வேண்டும், நல்லாட்சி மலர வாழ்த்துகிறேன். நன்றி. பீப்புள் சார்பாக.